ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ரா சமையல்ல கிட்ஸ் ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சீஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு லேயர் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா நம்ம வந்து மசிச்சு வைக்கணும். நல்லா பேஸ்ட்டாக வரணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், அப்படி இல்லைனா வந்து நம்ம மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக நறுக்குன மல்லி இலைகள், கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நமக்கு வந்து சீஸ் வேணும். நான் இன்றைக்கி வந்து மொட்சரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து சூடு பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும். நம்ம பீட்சா மேலெல்லாம் சேர்ப்போம்ல அந்த சீஸ் இது. அதில் வந்து நான் 12 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக 12 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை நமக்கு வந்து ஷீட்டாக வாங்க கிடச்சிது அப்படின்னா சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து கூட நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் 12 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம கைக்கு நடுவில் வச்சு லைட்டாக விரிக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப நிறைய எடுக்க தேவையில்ல, கொஞ்சமாகவே போதும். அந்த சீஸை சுற்றுற அளவுக்கு போதும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஒரு சீஸ் எடுத்துகிட்டு நடுவில் வச்சுட்டு அப்படி சுற்றி நம்ம வந்து கவர் பண்ணணும். நமக்கு வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு லேயர் நிறைய வேணும்னா நம்ம உருளைக்கிழங்கு லேயர் நிறைய வச்சுக்கலாம். சீஸ் வந்து நிறைய வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நான் வந்து ரெண்டுமே கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து கவர் பண்ணிட்டா போதும். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இதை கோட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்து வைக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். அடுத்தது இதிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் நல்லா கோட் பண்ணணும். கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா புரட்டி எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணியாச்சு. எக்ஸஸ் இருக்கிறத வந்து ஷேக் பண்ணிக்கோங்க, இல்லை எண்ணெயில் போய் அழுக்கு பண்ணிடும். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் குறைவாகவும் இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வருதில்ல, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இது வந்து எல்லா பக்கத்துலேயும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து ஒன்று நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சீஸ் வந்து அப்படியே உருகி சூப்பராக இருக்குது. டடா, நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு சீஸ் பால்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சீஸ் வந்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து சர்வ் பண்ணணும். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா சீஸ் வந்து மறுபடியும் கொஞ்சம் திக்காகிரும். இந்த மாதிரி ஃப்ளோயாக இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.